மக்களுக்காக அரசியல் வாழ்க்கையை பின்தொடரணும், மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு வரணும், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அரசியல்வாதிகள் மத்தியில அப்படி சில வேசக்கார அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாட்டை மக்களாகிய நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம விரிவாக காண்போம். சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை நாம முன்னோட்டமா அவர் தான் நம்மளுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி நாம ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம்னாக்க முதலா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உணரணும். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்களாகிய நாங்கள் இல்லாத ஒரே காரணத்தினால உங்களுடைய பாட்சாக்கள் மிகப்பெரிய அளவுல இன்னமும் பழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இவங்களுடைய வம்சாவளி, என் தலைவன் இவ்வளவு தியாகங்களை செய்தார், இவ்வளவு நேர்மையாக இருந்தார், அப்படியெல்லாம் மேடையில் கொட்டம் கொட்டு ஆடிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளே, நீங்கள் ஒரு முறை கொஞ்சமாவது ஈவு இரக்கத்தோடு இந்த மக்களை எண்ணி நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? அப்படி உங்கள் அரசியல் கட்சி மூத்த தலைவர்கள் அதே போல்தான் ஊழல் லஞ்சம் போன்ற பல்வேறு மக்களுக்கான சிந்தனைகளை சிந்திக்காமல் ஏச்சி பிழைத்துக் கொண்டிருந்தார்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? சாகும் தருவாயில் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலையை நீங்கள் எட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடங்கள் கழிந்தும் இன்னமும் சரியாக யாரு சுதந்திரம் இல்லாமல் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. எது சுதந்திரம்? ஒரு பெண்மணி ரோட்டில் செல்லும் பொழுது எவ்வளவு தங்க நகைகள் அணிந்து கொண்டு வெளியே சென்றாலும் அவள் வீடு திரும்பி வரும் பொழுது எத்தனை மணி ஆனாலும், இரவு நள்ளிரவு எத்தனை மணி ஆனாலும் அவள் பாதுகாப்பாக வீட்டிற்குள் வந்தால்தான் அவள் இந்த நாடு சுதந்திர நாடு என்று பொருள். அதை விட்டுவிட்டு எல்லா திருட்டுகளும் நடக்கிறது, எல்லா பாலியல் வன்கொடுமைகளும் நடக்கிறது. இப்படி என்றால் சுதந்திர நாள் என்று மட்டும் நாம் பீத்து கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ இல்ல அரசு அலுவலகங்களிலோ இந்த போன்று கொடியேற்றினால் மட்டும் சுதந்திரம் வந்துவிட்டது என்ற அர்த்தமா? அப்படியல்ல மூடர்களே, நாம் இன்னும் முழுமையான சுதந்திரம் அடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.